ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீமா கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி இல்லை தோசை அந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிட்லாம். பரோட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நிறையா பேர் ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். வாங்க நம்ம இப்போ போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம்னா இந்த மாதிரி இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கீமா பேக்கெட்டு. இது வெஜிடேரியன். ஆக்சுவலாக இது 340 கிராம். ஆக்சுவலாக 340 கிராம் கீமா. நீங்கள் இதே மாதிரியே மட்டன் கீமா அல்லது சிக்கன் கீமா, பீஃப் கீமா எல்லாமே இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ நம்ம இதை பண்ணலாம். அதுக்கு தேவையாக ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம அரைச்சிக்கிடணும். கொஞ்சம் ஒரு அரை பல்லாரி அதை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஒரு முழு தக்காளி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 2 பீஸ் ஜிஞ்சரு, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, அப்புறம் புதினா இலை கொஞ்சம், அப்புறம் மல்லி இலை இவ்வளோ கொஞ்சம், அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை. ஸோ இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கீமா குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். கீமா மசாலாவுக்கு இது நம்ம ரொம்ப குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல. கொஞ்சம் கட்டியாக செமி கிரேவியாக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இவ்வளோத்தையும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது ஸ்பைஸ் எல்லாம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும். அந்த வெங்காயம் எப்போவுமே நம்ம நல்லா சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிரும். ஸோ சால்ட்டு சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா ஒரு 50 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்பைஸ் ஆகணுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நான் இது காஷ்மீரி சில்லியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கலர் வர்றதுக்காண்டி. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த இதையும் இதில் சேர்க்கணும். இது அந்த கீமா. இது 350 கிராம். நீங்கள் எந்த கறினாலும் இது நல்லா இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபயர் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க, ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிட்டு அந்த கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இப்போ கோழி கறினா அது சீக்கிரம் வந்துடும். மட்டன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. நல்லா ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கறி வேகிற வரைக்கும் வச்சுக்கிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணால் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா நான் ஒரு அரை லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெமனை சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த சால்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் லெமன் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இது வந்து நல்லா சப்பாத்தி கூட அல்லது தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம கீமா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பயங்கர ஸ்மெல்லாக நல்லா டெம்டிங்காக இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஒரு பராத்தாவோட சாப்பிட போகிறேன். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.